கேட்கணும். அரசியல் லவ் பண்ணாரு, கல்யாணம் பண்ணு கூட்டு போய் அவளை தாலி கட்டா. அவங்க அப்பா தான் தங்கச்சியை ஏத்துக்கல. அத்தை பொண்ணை கட்டிட்டு நம்ம அப்பாவால ஒண்ணு சேர்க்கணும் இவர் ஏன் நினைக்கலங்க சார்? எவ்வளவு கொடுமை பண்றாரு சார் அவளை கூட்டு போய். இவரு தானே எங்க அப்பா கேரக்டர் பண்றாரு. டாடி எங்க கூட்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? உலகமே பாக்குற நீயா நான் அவளை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன்டா உன்ன. எங்களுக்கு கோவம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி ஏமாத்திட்டு போனா. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் பொண்ணு ஏமாத்திட்டு போனா. அதனால பழிக்கு பழி வாங்குறதுக்கு என் பையன் ப்ரிப்பேர் பண்ணி அந்த பொண்ணை தூக்குறான். இதுல என்ன தப்பு இருக்கு? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. இருந்தாலும் தங்கச்சியே மன்னிக்க வேணாமா சார்? நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா மிகப்பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். எங்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது என்னால ஏத்துக்க முடியல இல்லையா? பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க நல்லா தானே வச்சிருக்காங்க பாண்டியன் வீட்ல. அதே மாதிரி பாண்டியன் பொண்ணை கல்யாணம் பண்ண அரசியே நீங்க நல்லா வைக்கல. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. பாண்டியன் வீட்டுல சந்து சந்தா கூட்டு போய் சட்ட கீழே வர அடிச்சானுங்க சார். பொண்ணு கழுத்துல நான் தாலியே கட்டல சார். அவளே தாலியை கட்டிட்டு வந்தா என் மண்டையில சாம்பாரை ஊத்துனா, கத்தி எத்தி என்ன மிரட்டினா. என் பையன் பாவம் சார். ஒரு பொண்ணை வச்சு நம்ம வச்சு கழுத்து இருக்கிறது தப்பு. சாம்பார் வடி மட்டும் ஊத்தலாமா? அவ பண்ண கரெக்ட். எனக்கு என்ன இந்த பக்கம் புரியலனா, நீங்க எல்லாம் யாரெல்லாம் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யோ என்னையா இது?